சிவமங்கலம் அற்புதங்களில் சரணம். சிவமங்கலம் அற்புதங்கள் நிறைந்த அரணாலயம் நம் தேகம் பாருங்கள். இந்த சகத்தில் நீங்கள் கண்ட எல்லா அற்புதங்களையும் விட அதி அற்புதமானது நீங்களும் உங்கள் மனமும் சித்தமும் தான் என உணர்ந்து வையுங்கள். சத்தியம் சொல்கிறேன், இங்கு எதுவும் எவ்விதத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவைகளை உற்று நோக்குபவர், அவைகளிடத்தில் உறவாடுபவர்களாக அனைத்தும் நீங்களாகவே இருக்கிறீர்கள். ஆமா, ஏன்னா நம்ம இந்த உடலினுடைய தன்மையை, இந்த உடலினுடைய தனித்தன்மையை உணர மறந்து விட்டோம். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், இந்த உடம்ப முன்னம் இழுக்கென்றுதான் இருந்தேன். உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. ஏன் அப்படின்னா, நீ இங்கு நடமாடும் ஆலயம், நீ நடமாடும் கோயில், இந்த ஒரு பேருண்மையை நாம் உணரணும். இங்கு எவ்வாறு ஒரு ஆலயத்தில் அங்கு ஒரு இறைவன் வைக்கப்பட்டிருக்கிறானோ, அதே போல உங்களுடைய தேகம் எனும் ஆலயத்தில் அங்கு ஜீவன் எனும் இறைவன் வைக்கப்பட்டிருக்கிறான். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அங்க உள்ளதான் இருக்கு, தெல்ல தெளிந்து மூலத்தில் அங்க இறை காட்டப்படுகிறது. அதே போல உங்களுக்குள்ள ஜீவமயமா அதுதான் இருக்கு. ஏன் நம்ம எல்லாம் நம்ம உணராத வரைக்கும் நமக்கு கணக்கு கிடையாது. மெய் உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படிதான் சிந்திக்கணும், இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இந்த களத்தை அரவணைக்கணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடணும். ஏன்னா அங்கு மேலான ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. பரம தயாளன் தான் சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, அது நமக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் பெயராலதான் எப்படி ஒரு அங்கு தலைமை இருக்கு, தலைமைக்கு கட்டுப்பட்டு இங்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் செயல்படுகின்றார்களோ, அதே போல அந்த உயிர் ஆதாரங்கிறது நமக்குள்ள இருக்கிற தலைமை. அதற்கு உடன்பட்டுதான் உயிர்ப்பின் ஆணைக்கு இணங்கி உயிரும், உயிரின் ஆணைக்கு இணங்கி உள்ளமும், உள்ளத்தின் ஆணைக்கு இணங்கி உணர்வுகளும், இந்திரியாதிகளும், பொறியாதிகளும், தேகம் சகலமும் செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா அது புனிதமானது. அதனுடைய புனிதத்தை நமக்கு எடுத்துடக்கூடாது. அவ்வளவுதான். ஒரு சராசரியா இந்த புல்லிலிருந்து சகல மிருகங்களும் பிறந்து இழைத்து இன்னைக்கு நம்ம இந்த தேகத்தை பெற்று இருக்கோம். இருந்தாலும் நம்ம கடந்து வந்த அந்த பிராணிகளினுடைய, அந்த மிருகங்களினுடைய அதனுடைய சுபாவ தோஷம் நமக்குள்ள நிலை நின்று இருக்கிறத நம்ம இந்த மேலான சித்தத்தினாலதான் மீட்டெடுக்க முடியும். அதற்காக தான் நமக்கு இங்க ஆறாம் அறிவு அளிக்கப்பட்டது. இதனால நம்மளால இந்த சக ஜீவனுக்கு நம்மளால என்ன நன்மை செய்திட முடியும், நம்ம இந்த விகாரங்கள்ல இருந்தெல்லாம் எப்படி விடுபட முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி நம்ம உன்னுடைய மேன்மைத்தனத்தை சொல்லிதான் உன்னை மீட்டெடுக்க முடியும். நீ அர்ப்பன் இல்லை. யாரோ ஒருத்தன் உன்னை இகழ்ந்துட்டான், யாரோ உன்னை உதாசீனப்படுத்திட்டான், யாரோ உன்னை தள்ளி வைத்துட்டான்னு நீங்க அவன் அறியாமையில செய்துட்டு போறான், அவன் புரியாமையில செய்துட்டு போறான். நீங்கள் அற்புதமானவர்கள். ஆமா, ஒரு ஆலயம் அப்படின்னா அந்த ஆலயத்துல இறைவன் இருக்க வேண்டும். அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதுதான் உனக்கு சகலமுமா இருக்கு, நாத வடிவில் இருக்கு, அங்க மௌனமா இருக்கு, அங்க காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பமா இருக்கு. அது அப்படியே மேலிருந்து இன்னைக்கு நீ வந்திருக்க, பொறிகள் புலனாதிகளோடு இங்க வந்திருக்க. இதெல்லாம் இதன் பெயரால இந்த உலகத்தை நான் அணுகுனேன், இந்த உலகத்தோட பந்தப்பட்டுங்கிறதுக்காக இது இல்லை. நீ இவைகளை கடந்தவன். நீ ஆழத்தில் அங்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. இங்க ஆழத்தில் ஒரு விமலன் இருக்கிறான். அந்த நேயத்தை நின்ற நிமலன் அங்கு ஆழத்தில் ஜீவனென வீற்றிருக்கிறான். அவன் பெயரால அந்த மேன்மையை கருதி நாம் நமக்குள்ளர சீர்திருத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன். சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நீர்க்குமிழி வாழ்வு அளிக்கப்பட்டு இருக்கு. யாரோ சிலர் வந்தாங்க, அவங்க ஒரு உயர் நிலையில தன்னை நிலைநிறுத்தினாங்க. நீ என்ன இப்ப சருகான்னு கேட்கிறேன். நீயும் அந்த அதி அற்புதமானவன் தான். அந்த அற்புதத்தை உனக்குள்ள நீ உணரணும். மேலான குணங்களினால், மேலான சிந்தனைகளினால், மேலான செயல்களினால், சொல்லினால், இன்னும் என்னென்ன மேன்மைப்படுத்திக்க நீ முடியுமோ அந்த மேன்மைகளை நீ செய்தே ஆக வேண்டும்.
நீ உன்னை வடிக்க வந்திருக்க. இங்க அழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கல் இருக்கு, உளி இருக்கு, சுத்தியல் இருக்கு, ஒரு சிற்பி இருக்கான். அவ்வளவுதான். அந்த புத்திங்கிற சிற்பியை வைத்து நீங்க சகலத்தையும் கொண்டு நீ ஒன்னு நீயே வடிக்கணும். நீ எவ்வாறு வேண்டுமானாலும் உன்னை வடிவமைத்துக் கொள்ளலாம். ஆமா, நீ எதுவா வேணாலும் இந்த வார்ப்பு எதை வேணாலும் பிரதி எடுக்கும். அந்த வார்ப்பு என்ன செய்கிறது? அப்ப அந்த வார்ப்புங்கிறத உன்னுடைய சுயமா இருக்குன்னு சொல்ற. நீ உன்னை எவ்வாறு அங்கு தரத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாய், அதன் பெயராலதான் அதனுடைய வார்ப்புகள் இருக்கும். நீங்கள் மேலான மூலத்தை வைத்திருங்கள், மேலான பிரதியை வைத்திருங்கள். அது இந்த சகத்திற்கு தருவது அற்புதத்தை தரட்டும், ஆனந்தத்தை தரட்டும். இதை தவிர நீ அடையறதுக்கு ஒன்று இல்லைங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விகாரங்கள் இருக்கிற வரைக்கும், வக்ர உக்ர இந்த தீய இயல்புகள் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ள நீ ஒரு உண்மையான நல் உறக்கத்தையே நீ உறங்க முடியாது. ஒரு ஆனந்தமய உறக்கத்தையே உணர முடியாது. தனி மனிதனுடைய நிறைவான உறக்கம் அடுத்த நாள் வாழ்விற்கு தேவையான ஆனந்தத்தை நல்குகிறதா? மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. உறக்கத்தை விட இனிமையான ஆனந்தம் எதுவுமே கிடையாது. அந்த உறக்கம் கடந்து எழும்பொழுதே அவன் சோகத்தோட எந்திரிக்கிறான் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி கொட்டி வச்சிருக்க குப்பைகள் தான் அந்த வாடையிலேயே தான் விழித்தெழுறான். அப்ப அந்த உறக்கத்துல அவன் தன்னை மறந்துடுறான். அந்த உறக்கங்கிறது உன்னுடைய உள்ளத்திற்கும் உயிருக்கும் அளிக்கப்படுகின்ற 100% உணவு. அப்ப அந்த உண்டதினுடைய நிலைப்பாடு இந்த களத்துல அடுத்த நாள் களமாடுறதுக்கு தேவையான இயல்பான அன்பின்பு ஆனந்தத்தை தந்திருக்கணும். இன்னைக்கு அவ்வாறா இருக்கு. ஆமா, இறுக்கத்தினால அரக்கனை போல உறக்கம் இழக்கிறான் இந்த மனிதன். இறுக்கம் தளர்த்துங்க, அரக்கத்தை அகற்றுங்க. இயல்பா ஒரு மழலை போல உறங்கி பழகுங்கள். அந்த உறக்கத்தை நீ தான் தரணும். நமக்குள்ள இருக்கிற மன விகாரங்களை வச்சுட்டு நம்ம எல்லாம் சொல்ல நான் அன்றாடம் உறங்குறேன் வர்றேன் அப்படின்னா நல்லுறக்கம் என்பது வேறு என் செல்வங்களே. விழி மூடின மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா இங்க ஒரு பொழுதே கடந்திருக்கும், ஒரு இரவே கடந்திருக்கும். இப்பதானே நான் கண்ணை மூடினேன். சில உறக்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கும், சுமையா இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும். குறை உறக்கம், அரை உறக்கம், விழி திறந்து விழி மூடி இருக்கேன், உறங்கின நிலையிலும் உறங்காத நிலையிலும், இப்படி எண்ணிலை குளறுபடிகள், போதா குறைக்கு கடும் கனவுகள் வேற. இவருக்கு விழி திறந்து கருத்தின் பெயரால கண்ட கனவுகள் வேற. இதெல்லாம் சூழ்ந்து உன்னுடைய இரவு உறக்கத்தை ஒரு சண்டை கடையாகவே மாற்றிவிடும் என் செல்வங்களே. மறந்து விடாதீர்கள். அதனால நீங்க நெஞ்சறிந்து இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துங்க. நீ கடந்த காலத்துல நீ எல்லாமே குப்பை தான், இங்க எல்லாம் ஒரே குட்டை ஒரே மட்டை தான். சும்மா நம்ம பாட்டு கொம்பு வச்சுக்கிறதுக்கெல்லாம் வரல. நம்ம சொஸ்தமாக வந்திருக்கோம். நமக்குள்ள இருக்க தீமைகளை அகற்ற வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் போதிக்கப்படவே இல்லை. மழலை என வந்தோம், நாவிற்கு இனியதை உண்டு பழகினோம், விளையாடிற்கு இனிய களத்தை தேடினோம், அந்த மனிதர்களோடு வாழணும். இங்க முன்னாமே ஒரு ஓட்டம் இருந்துச்சு, அந்த ஓட்டத்துல நம்ம அவர்களோட வாழ தொடங்கிட்டோம். இது தர்மம், இது அதர்மம், இது சத்தியம், இது அசத்தியம், இது தனி மனித குடும்பத்திற்குன்னா ஒரு விதி, சமூகத்திற்குன்னா ஒரு விதி, ஊருக்குன்னா ஒரு விதி, தேசத்துக்குன்னா ஒரு விதி. அதாவது அந்தந்த இடத்துல நம்ம அனுஷ்டிக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு தனி மனித பொறுப்புணர்வோடு இருக்கணும். நம்மளால இந்த சகத்திற்கு என்ன விளையும் அப்படின்ற ஒரு மனநிலைப்பாட்டோட இருந்திருக்கணும். நம்ம சூழ்ந்து இருக்கிற சக ஜீவன்களுக்கு, தேவையுடைய ஜீவன்களுக்கு, பசியுடைய ஜீவன்களுக்கு, தாகமுடைய ஜீவன்களுக்கு நம்மளால ஒண்ணு செய்யணுன்ற ஒரு இயல்பானது வரணும். இதுதான் இருக்கிறதுலயே மேலான குணம். வேற ஒண்ணும் கிடையாது. நான் அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேங்கிறதெல்லாம் கிடையாது. அங்க போய் அதை கொடுங்க. ஏன்னா இது இங்கு இதம் செய்ய வந்த மனிதம், இங்கு இதம் தெரிந்த ஒரே ஒரு ஜீவன் மனிதன். நீங்க ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தை அடைஞ்சிட்டாவே போதும், அதன் பலனை இந்த சகம் பெறும். அதனால உங்க உடல் கோயில் தான், அங்க உள் இருப்பவன் இறைவன் தான். அந்த குணத்தை போற்றுங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த சகம் கண்டு, இந்த சகத்தினுடைய சூழலியல் போக்கை கண்டு உங்களை அற்பா சருகா ஆக்கி கொள்ளாதீர்கள். உங்கள் மேலான தன்னியல்பில் உங்களை நீங்களே நிலைநிறுத்தி அந்த இறை நிலை எய்துங்கள். அந்த நிலையை நம்ம அடைய வந்திருக்கோம். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், எல்லாத்திற்குமே ஈஸ்வரன் பேர் இருக்கும். ஏன்னா இவெல்லாம் ஈஸ்வர பட்டம் பெற்றவனா இருப்பான், அப்ப மகேஸ்வரனா இருப்பான். அப்ப இங்க ஈஸ்வர பட்டம் தரும் மகேசன் அங்க இருக்கிறான். அந்த ஈஸ்வரத்துவத்தை பெறுறது அப்படின்னா அவன் தன் நிலையே உனக்கு தர்றான், தன்னுடைய பெயரே நாமத்தையே உனக்கு தர்றான். இந்த பேர் உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அந்த நிலையை நம்ம அடையணும். அவ்வளவுதான். அவன் வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அவன் மனம் குளிர்ற மாதிரி, அவன் விரும்புற மாதிரி, அவனுக்குள்ள அதிர்வலைகளை ஏற்படுத்துற மாதிரி நீங்கள் சிறப்பான வாழ்வு
வாழ்ந்து வையுங்கள். இந்த சகத்தை பார்க்காதீங்க. பாவப்பட்ட உலகம் இருக்கு, வழி தெரியல, அதுக்கும் வழி தெரியாது, போறவனையும் போக விட மாட்டாங்க, குறையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த போயிட்டு கவனத்தை திசை திருப்பாம இந்த நாள் பொழுது புலர்ந்தது புதைவதற்குள்ளார இந்த தேகம் கொண்டு அங்கு சிந்தையால் சொல்லால் செயலால் என்னால என்ன நான் செய்தேன் அப்படின்னு அந்த குறைந்தபட்ச அப்படியே அன்றாட பொழுதை கடத்த பழகுங்கள். எதுவுமே முடியலன்னா ஒன்றும் உணவில் சரிப்பகுதி, அவ்வளவுதான். அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது மேலான இறைதான், மேலான எண்ணங்களால் நீங்களும் அந்த மேலான நிலை எய்துங்கள் என் மேன்மையானவர்களே. சிவமங்கலம்.